அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது உள்ளுறை ஓமம் பற்றி தொல்காப்பியம், அதாவது தொல்காப்பியர் என்ன கூறி இருக்கின்றார் என்பதை பற்றி காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓமம் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் கூறுவன. இலக்கியத்தின் ஓமை என்னும் துறையில் குறிப்பு பொருள் கொண்டு கணிக்கின்ற முறையை முதலில் கூறியவர் தொல்காப்பியரே. தொல்காப்பியர் உள்ளுரையை, அதாவது உள்ளுறு ஓமத்தை அகத்திணையியல், ஓமையியல், பொருளியல் ஆகிய 3 இயல்களிலும் கூறுகின்றார். அகத்திணையியலில் 46 முதல் 49, ஓமையியலில் 23 37, பொருளியலில் 48 முதல் 50 ஆகிய சூத்திரங்களில் அவர் கூறியிருக்கின்றார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிலருடைய நம்ம ஏற்கனவே இது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கோம். தொல்காப்பிய சூத்திர வேறுபாடு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருவரின் நூற்பாவையில் என்ன செய்வாங்கன்னாக்கா முந்தைய நூற்பாவோடு அல்லது அடுத்த சூத்திரத்தோடு சேர்த்து விடுவார்கள். அதனால் இந்த எண்ணிக்கை மாறுபடும். மற்றபடி இந்த நூற்பாக்களில் தான் அவர் கூறியிருக்கின்றார். சரிங்களா? இப்போ முதலாவதாக ஓமையின் வகை. தினையே உணர்ந்து கொள்வதற்கு நீக்க முடியாத ஓமைகள், அதாவது உள்ளுரை ஓமம், ஏனை ஓமம் என தள்ளாதாகும் திணை உணர் வகையே. அப்ப அதை தள்ளி வைத்து விட்டு நாம பொருள் காண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அகத்திணையில் 46 நூற்பாவை. உள்ளுரு ஓமமும் ஏனைய பொது ஓமங்களும் திணையை உணர்ந்து கொள்வதற்கு நீக்க முடியாதவை. அப்ப இந்த இரண்டும் இருந்தால்தான் நாம் திணையை உணர்ந்து கொள்ள முடியும் என்கின்றார். சரிங்களா? அடுத்து உள்ளுரை ஓமம் என்றால் என்ன? உள்ளுரை தெய்வம் ஒழிந்ததை நிலன் என கொள்ளும் என்ப குறி அறிந்தோரே. இது 47 சூத்திரத்தில். அதாவது உள்ளுரை ஓமமானது கருப்பொருள்களில் தெய்வம் நீங்களாக ஏனைய பொருள்களை இடமாக கொள்ளும் என்பர் அதன் இலக்கணம் அறிந்தோர். அதான் குறி அறிந்தோரே. இலக்கணம் அறிந்த சான்றோர்கள் தெய்வம், அதாவது கருப்பொருள்கள்ல தெய்வம் தவிர மீதி பொருள்களில் இந்த உள்ளுரை தெய்வம் அமையும் என்று கூறுவர். சரி, இந்த உள்ளுரை அது இடம்பெறுகின்ற இடத்தை கூறினார். அதன் இலக்கணம் என்ன? உள் உறுத்து இதனோடு ஒத்து பொருள் முடிய என உள்ளுறுத்து இருவதை உள்ளுரை ஓமம். இது 48 சூத்திரத்தில் கூறுகின்றார். அதாவது உள்ளுரை ஓமமாவது உள்ளுறுத்த பொருள். உள்ளுறுத்த பொருள்னா என்ன அர்த்தம்? அதாவது உள்ளே இருக்கின்ற பொருள். நேற்று நம்ம பார்த்தோம் கடந்த பதிவில். உள்ளுரைன்னு என்ன அர்த்தம்? உள்ளே உறைந்திருத்தல். அப்ப அதனை என்ன செய்வோம்? எடுத்து நாம் பொருள் காணுவது. அதான் உள் உறுத்த பொருள் இதனோடு ஒத்து முடிக என உள் உறுத்து உரைப்பதே உள்ளுரை ஓமம் ஆகும். சரிங்களா? அடுத்து ஏனை ஓமம் என்றால் என்ன? ஏனை ஓமம் தான் உணர் வகைத்தே. 49 சூத்திரத்தில். அதாவது வெளிப்படையாக இது பொருள் இது என்று ஓமம் என தானே உணர்த்துவதாக அமையும். வெளிப்படையாக இதுதான்பா அப்படின்னு சொல்லி உணர்த்துவதுதான் ஏனை ஓமம். ஏனை ஓமம்னா ஏனைய பொது ஓமங்கள். சரிங்களா? இப்ப உள்ளுரை மொழியினுடைய வகைகள் என்னென்ன? உடன்முறை, ஓமம், சுட்டு, நகை, சிறப்பு என கெடல் அரும் மரபின் உள்ளுரை 5 என்று பொருளியலில் அமைக்கின்றார் சூத்திரம். 48 சூத்திரம். அதாவது உடன் உரைதல், ஓமம், சுட்டு, நகை, சிறப்பு என்று கூறப்பெறும் கேடு இல்லாத மரபினை உடைய உள்ளுரை ஓமமானது 5 வகைப்படும். சரிங்களா? இந்த உள்ளுரை ஓமத்தினுடைய இன்னொரு இயல்பு என்ன? அந்தமில் சிறப்பின் ஆகிய இன்பம் தன்மையின் வருதலும் வகுத்த பண்பு. அந்தம்னா அர்த்தம்? முடிவு அர்த்தம். அப்ப முடிவு இல்லாத சிறப்பினை உடைய ஆகிய இன்பம், அதாவது அகத்தினை ஒழுகல் ஆற்றில் இருக்கின்ற இன்பம். இத்தகைய உள்ளுரைகளில் தோன்றி வருதல் முன்னோர் வகுத்துரைத்த பண்புடைய செயல் ஆகும் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். சரிங்களா? அதனுள் அடங்குவன என்னென்ன? அதாவது உள்ளுரு ஓமத்தில் அடங்குவன என்னென்ன? மங்கள மொழியும் பைய மொழியும் மாறில் ஆண்மையின் சொல்லிய மொழியும்
கூறியல் மருங்கின் கொள்ளும் என்ப. நன்றாக கவனிங்கள். மங்கள ல போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது ஒற்றல் லகரம். ஒற்றல் லகரம்னாக்க வாழ்த்தி பேசுதல். இதே வருடல் லகரம் வந்தது அப்படின்னா முடிவு செய்தல், முடிச்சு விடுதல். மங்களம் பாடுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைவு செய்தல்னு அர்த்தம். சரிங்களா? ஒற்றல் லகரம்னா வாழ்த்துதல்னு அர்த்தம். பாருங்க. தலைவனை வாழ்த்தி பேசும் மங்கள மொழியும் திட்டிய மொழியும் மாறு இல்லாத ஆளும் தன்மையில் சொல்லிய மொழியும் உள்ளுரையின் கூறாக அடங்கும் என்று கூறுவர் என்று தொல்காப்பியர். அப்ப தமக்கு முன்னால் வகுத்த இலக்கணத்தை எவ்வாறு அழகா சொல்றாரு பாருங்க. என்று என்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு முன்னால் இருக்கின்றவங்க சொல்லியது இல்லையா? என்று கூறுவர் என்று தொல்காப்பியர் உள்ளுர ஊமத்தினுடைய அதனுள் அடங்குன என்று அவர் கூறுகின்றார். சரிங்களா? ஆக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம அகத்திணை இயலிலும் பொருளியலிலும் அடங்குகின்ற கருத்துக்களை நாம் பார்த்தோம்பா. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் ஓம இயலில் அடங்குகின்ற சூத்திரங்களின் வழியாக உள்ளுர ஓமம் பற்றிய கருத்துக்களை நாம் காண்போம். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.